வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக நம்ம பார்க்குறோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி அதில் கிட்டத்தட்ட 3274 பேருக்கு 2025ஆம் ஆண்டு போஸ்டிங் போடுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஸோ அந்த டிசிசியோடைய நியமனங்கள் நடைபெற்றது. செய்முறை தேர்வு முடித்து 3274 பேரில் வெறும் 2500 பேருக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிய நண்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே பணிக்கு போயிட்டாங்கன்னா இன்னும் போகலை. இன்னமும் இந்த டிஎன்எஸ்டிசி உடைய ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை இன்னும் ஒரு 1000 நபர்கள் பக்கம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன நடக்கிறது, டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும்? ஸோ 2026 இந்த டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாக எடுக்க போகிறாங்களா, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்களா? இதுதான் இப்போ இருக்கிற பெரிய கேள்விக்குறிங்க. ஸோ டிரைவர் தனியாக எடுப்பாங்களா, கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேள்விகள் மேலே தினசரி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில் எடுத்தது அப்படின்னா டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங்கை நிரப்புறதுக்காக கடந்த ஆட்சியில் எடுக்கப்பட்டது. ஆனால் இனி வரும் காலங்கள் அப்படி இருக்காது. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பது உறுதியாக்கப்பட்டுள்ளது. ஸோ 28,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசியோடைய 2026 நோட்டிஃபிகேஷனில் 28,000 காலி பணியிடங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். மக்களும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. கடந்த 2025ஆம் ஆண்டில் 3274 பேருக்கு போக்குவரத்து கழகத்தில் மூலமாக எடுக்கப்பட்டது. ஸோ இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சு எக்ஸாம் நடத்தி செய்முறை தேர்வு எல்லாம் முடித்து அவங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 2500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து 850 பேருக்கு இன்னும் அனுப்பாமல் இருந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் இன்னமும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை 2 மாதமாக ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ 2 மாதமாக அவங்க ஓட்டி என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத அனுபவமற்ற ஆட்களை எதன் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் இந்த மாதிரி ஒரு முறைகேடுகள் நடக்குது. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகம் இதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க, எதன் அடிப்படையில் இவர்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போக்குவரத்து கழகத்தில் இந்த 2025 டிசிசி நியமனத்தில் நாங்கள் இவ்வளோ பேரை இதன் அடிப்படையில் நாங்கள் செலக்ட் செஞ்சுருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் இதன் அடிப்படையில் செஞ்சுருக்கோம், மீதி இருக்கிற நபர்களை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான காரணங்கள் இதை தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் நாம் பார்க்குறப்போ போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் வருவோம் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாட்டிலேருந்து போக்குவரத்து துறை அமைச்சரை போட்டார். அதில் விஜய பார்த்திபன் அவர்கள் சேலத்தை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விரைவில் போக்குவரத்து கழகத்தில் முடிவுகள் மாற்றப்படும், போக்குவரத்து கழகத்தில் பேருந்து ஊழல்கள் களையப்படும், நியமனங்கள் ஊழல்கள் களையப்படும் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லியிருக்காரு. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா தனியார் பேருந்து நிலைய ஊழல்கள் அதிகமாக போயிட்டுருக்கு, அது எல்லாமே மீண்டும் பழையபடிக்க மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அறிவிப்புகள் விரைவில் வரத்துக்கு ரெடியாக இருக்கு மக்களே. இப்போ உங்களை தயார்படுத்திக்கோங்க. இந்த செகண்ட் கால் லெட்டர் வருமா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அதுவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.